ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டு வில்லாஸ். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குடல் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆட்டுக்குடல் வாங்கி சுத்தமாக இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஆட்டுக்குடல் ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சாதான் கவுச்சி ஸ்மெல் வராமல் வாசமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா கரெக்டான அளவுகளில் நல்லா மசாலா கொடுத்தா தான் இந்த குடல் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது கூட சோம்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது குடல் கிரேவிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 4 துண்டு போல் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை நல்லா வெடித்து வரட்டும். இது கூடவே நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோன்னே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்குடல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். குடல் கறியை சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் நல்லாவே தண்ணி விடும். அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். 5 நிமிஷம் போல் அடுப்பை ஹையில் வச்சு நல்லா சுருள கிண்டினதுக்கு அப்புறமா அதில் உள்ள தண்ணி ஓரளவு இந்த அளவுக்கு வற்றி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் வரையும் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்தும் நல்லா அதில் உள்ள தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த குடல் கறியில் விடுற தண்ணியை நல்லா வதக்கி விட்டு வத்த வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த குடல் கறி கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த குடல் கறியில் வர்ற தண்ணியை நல்லா வத்த வைக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆட்டுக்குடல் கறி செய்யும் போது மசாலா எல்லாம் நல்லா சுருக்குன்னு சேர்த்தாதான் இந்த ஆட்டுக்குடல் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் அடுப்பை ஹையில் வச்சு வதக்கியுமே எனக்கு எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்னு. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுருள வத்தணும். இப்போ ஒரு 4 தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இன்னுமுமே நிறையா தண்ணி விட்டு வருது. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வதக்கி வத்த வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகம் சோம்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற வரையும் தண்ணி தண்ணி வத்துற வரை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குடல் கறி நல்லா சுருள வதக்கிக்கலாம். குடல் கறி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டோன்னா இந்த குடல் கறி வேகாது. அதனால் கடைசியாக தான் இதில் உப்பு சேர்க்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி வற்றி நல்லா குடல் கறி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த குடல் கறியை வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்க்கும் போது தண்ணி கூடுதலாகவே பார்த்து சேர்த்துக்கங்க. நிறையா விசில் விட்டு வேக வைக்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 விசில் விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் கூட அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி குண்டு போட்டு விசில் விட்டுறலாம். இப்போ குடல் கறி நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு.
ஆட்டு குடல் கறி வந்து வேகிறதுக்கு நிறையாவே டைம் எடுக்கும். எனக்கு 10 விசில் விட்டுமே வேகாமல் இருந்துச்சு. நான் மறுபடியும் 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்திருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குடல் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கடைசியாக தேவையான அளவு வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து நம்ம நல்லா வற்ற வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வற்றி வரணுமோ அந்த அளவுக்கு வந்து கொதிக்க விட்டு தண்ணியை வற்ற வச்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான குடல் கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குடல் கறி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.